ஜனவரி 1 முதல் ஒரு சில புதிய மாற்றங்கள் அமலுக்கு வருது. அதை பற்றி பார்க்கலாங்க. அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான ரீசார்ஜ் கட்டணத்தை உயர்த்த போகிறாங்க. 10% முதல் 20% வரைக்கும் ஜியோ, ஏர்டெல் போன்ற நிறுவனங்கள் ரீசார்ஜ் கட்டணத்தை உயர்த்துறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், 2025 ரெஃபோ வட்டி விகிதம் குறைஞ்சிது. அதனால் 2026 நிறையா பேங்க்கில் பார்த்தா வட்டி விகிதத்தை குறைக்க போகிறாங்க. இஎம்ஐ பார்த்தீங்கன்னா நிறையா குறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் 16 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைகள் பார்த்தா சோஷியல் மீடியா பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்கள் பேரண்ட்ஸோட அனுமதி கட்டாயம் அப்படின்ற மாதிரி ஒரு புதிய நடைமுறையை மத்திய அரசு 2026 முதல் அமலுக்கு கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், எவ்ரி மந்த் 1ஆம் தேதி ஆச்சு அப்படின்னா சிலிண்டர் விலையில் மாற்றங்கள் கொண்டு வருவாங்க. அந்த வகையில் ஜனவரி 1ஆம் தேதி முதல் சிலிண்டர் விலையில் மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்க போகுதுங்க. ஒன்று அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது, அல்லது குறையும். அது நாளைக்கு தான் நமக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் பாருங்கள், அதாவது புதிய இணை கடன் விதியை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஃபேர் ரிஸ்க் ஷேரிங் அப்படின்ற ஆப்ஷன் ஜனவரி 1 முதல் கொண்டு வராங்க. ஒவ்வொரு கடன் வழங்குனரும் கடனில் குறைந்தது 10% வரை தங்கள் சொந்த கணக்கில் வைத்திருக்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் விவசாயியாக இருக்கீங்க அப்படின்னா பிஎம் கிசானுக்கான அமௌண்ட்டை பெறுவதற்கும் பயிர் காப்பீடு பண்ண போகிறீங்க. இந்த மாதிரி விவசாயிகள் சம்மந்தப்பட்ட சலுகையை பெறுவதற்கு அக்ரிஸ்டாக்கான விவசாயி ஐடி கட்டாயமாக நீங்கள் வாங்கியிருந்தால் மட்டும்தான் சலுகைகளை பெற முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சிபில் ஸ்கோர் இருக்குது பாருங்கள், அதில் அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் 15 நாட்களுக்கு ஒரு முறை சிபில் ஸ்கோர் அப்டேட் பண்ணுவாங்க. பட் ஜனவரி முதல் ஒன்லி வீக்லி ஒன்ஸ் உங்களுக்கு சிபில் ஸ்கோர் அப்டேட் பண்ணப்படும். இதனால் நீங்கள் எப்போ பட்டால் ட்ரான்சாக்ஷன் பண்ணிடோ அதில் 1 வீக் முன்னாடியே அஃபெக்ட் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதேமாரி ஜனவரி 2026 முதல் 8வது ஊதிய கமிஷன், 8th பே கமிஷன் மாறப்போகுதுங்க. இதனால் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்களுக்கு சேலரி அதிகமாக போகுது. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோன்பே, ஜிபே போன்ற ஆப்லாம் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா ஆட்டோ பே வசதி இருக்கும். இந்த ஆட்டோ பே வசதியை uphelp.npci.org.in இந்த வெப்சைட்டை உருவாக்கியிருக்காங்க. இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் எந்த ஆப்பில் ஆட்டோ பே பண்ணாலும் அதில் எல்லாத்தையுமே நீங்கள் கண்டுபிடிச்சலாம். இந்த ஆட்டோ பே எங்கெங்கே பண்ணாலும் சரி இந்த ஒரு ஆப்பில் கண்டுபிடிச்சி ஆட்டோ பேயை கேன்சல் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. அதேமாரி நீங்கள் வாட்ஸ்அப், டெலிகிராம் போன்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 90 நாட்களுக்கு ஒரு தடவை கண்டிப்பாக உங்களுடைய சிம் கார்டு ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஏன்னா 90 நாட்களுக்கு ஒரு தடவை சிம் வெரிஃபிகேஷன் போகும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆதார் கார்டு கூட பேன் கார்டு லிங்க் பண்ணுறதுக்கான கடைசி தேதி இந்த 31/12/2025 அதுக்குள்ளே லிங்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே போகுது அப்படின்னா பேன் கார்டு செயலிழக்காமல் போயிடும். அதுக்கப்புறம் ரேஷன் கார்டில் கேஒய்சி கண்டிப்பாக பண்ணுற மாரி இருக்கும். அதுக்கான கடைசி தேதி டிசம்பர் 31ங்க. சீக்கிரமாக பண்ணிடுங்க. அதேமாரி மத்திய அரசு சார்பில் இதுக்கப்புறம் ஜனவரிக்கு அப்புறம் தயாரிக்க போகிற எல்லா வண்டிகளுமே ஏபிஎஸ் வசதி கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதேமாரி ஓட்டர் ஐடி பார்த்தா எல்லா இன்ஃபர்மேஷனும் சீக்கிரமாக பண்ண பாருங்கள். தமிழகத்தில் லேப்டாப் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் பொங்கல் பரிசு கொடுக்க போகிறாங்க. இதெல்லாம் தாங்க உங்களுக்கான அப்டேட்.